இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையோடு இணைந்த நாமும் புனித மோனிகா அம்மாவுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித அகஸ்தினாருடைய தாய். இந்த மோனிகாவை அத்தனை தாய்மார்களுடைய குடும்ப தலைவியினுடைய கைப்பெண்களுடைய பாதுகாவலராக விளங்குகிறார் என்றால் அது மிகையாகாது. புனித மோனிகம்மா இறக்கும் தருவாயில் அவர் சொன்ன வார்த்தைகள், இனி நான் ஏன் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக. என் மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், இனிமேல் எனக்கு கவலை இல்லை, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், இனி வாழ்ந்தது போதும் என்று விவிலியத்தில் வாசிக்கக்கூடிய இறைவாக்கினர் சிமியோனை போல மோனிகா அம்மாவும் கூறியதை நாம் நினைவு கூறுகிறோம். தன்னுடைய கணவர் பத்திரிசியாவும் அவருடைய மாமியாரும் பல நாட்கள் கழித்து ஆண்டவரை பின்பற்றினார்கள், திருமுழுக்கு பெற்றார். சிறப்பான விதத்தில் தன்னுடைய மாமியார் இறக்கும் தருவாயில் திருமுழுக்கு பெற்றார். அப்படிப்பட்ட மோனிகா அம்மாவுடைய மகன் மனம் மாற வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய ஆயரை சந்தித்து பேசுகிறார். அவரும் கூறுகிறார், மனம் மாறக்கூடிய வயதில் உங்களுடைய மகன் அகஸ்தினார் இல்லை, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். பல வேளைகளில் மோனிகா அம்மா கண்ணீரோடு ஆயரை சந்தித்து புலம்புவது வழக்கமாக இருந்தது. அவர் ஒரு நாள் கூறினார், இறைவனிடம் இப்படிப்பட்ட தாய் ஜெபிக்கின்ற போது ஒருபோதும் அவருடைய மகன் வழி தவறி செல்ல மாட்டார். நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய மகன் மனம் மாறுவார், ஆகையால் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று கூறி அனுப்பினார். ஒரு முறை புனித மோனிகா அவர்கள் காத்ரேஜ் என்ற இடத்தில் உள்ள புனித சிப்பிரியன் தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது புனித அகஸ்தினார் ரோமைக்கு சென்று விட்டார். தன்னுடைய மகனை தேடி மிலான் வரையில் சென்று அங்குதான் பேராயர் அம்புரோஸ் அவர்களை மோனிகா சந்திக்கிறார். அதன் வழியாகத்தான் அகஸ்தினார் மனம் மாறினார். மகனை திருமணம் செய்ய சொன்னார். மகனும் திருமணம் செய்து கொண்டார். அதற்கு முன்பால் புனித அகஸ்தினார் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித மோனிகா ஜபத்திற்கும் விடாமுயற்சிக்கும் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக 14 ஆண்டுகள் தொடர்ந்து மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார் என்றால் அது மிகையாகாது. இன்றைய காலகட்டத்திலும் இதோ சிறு வயதிலே தன்னுடைய கணவனை இழந்தாலும் எப்படியாவது தன்னுடைய மகன் மனம் திரும்பி நல்வழியில் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், அதுவும் நற்செய்தி பணியில ஒரு குருவானவராக பலிபிடத்தில் ஏறி எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற கடைசி ஆசை. பிரியமான சகோதர சூழலே, முன்னாள் மோனிகா அம்மா சொன்னது, என்னுடைய கணவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே நீ அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியவர் கடைசி காலகட்டத்தில் புனித அகஸ்தினாரிடம் கூறுகிறார், மகனே, என்னை எங்கு வேணாலும் நீ அடக்கம் பண்ணலாம், ஆனால் பலிபீடத்தில் எனக்காக நீ தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். நான் பெற்றெடுத்த மகனுக்காக எத்தனை ஆண்டுகள் ஜெபிப்பது? இதோ விடாமுயற்சியோடு 14 ஆண்டுகள் தொடர்ந்து கடவுளிடம், அன்னை மரியாளிடம் மண்டியிட்டு புனித மோனிகா அம்மா ஜெபித்தார். பாவியாக இருந்த புனித அகஸ்தினார்
திருச்சபையின் தந்தை என்று அழைக்கக்கூடிய அளவில் அவர் இன்று புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை நல்வழி காட்டுவதற்காக, பிள்ளைகளை பெற்றால் போதாது, அவர்களோடு உடன் பயணிக்க வேண்டும், அவர்கள் மேல் அக்கறை கொள்ள வேண்டும், அவர்கள் மேல் கரிசனை கொள்ள வேண்டும், அவர்களை நல்வழியில் வழிகாட்ட வேண்டும், அவளோடு உடனிருக்க வேண்டும் என்பதை எத்தனையோ பெற்றோர்கள் மறந்த காரணத்தினால் இன்று புனித அகஸ்தினாரை விட இன்றைக்கு தாறுமாறான வாழ்க்கை எத்தனையோ மாணவ மாணவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் எல்லாம் தெரிந்த பிறகுதான் வேதனைக்கு உள்ளாகிறார்கள். எத்தனையோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் வேறு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள், சிறப்பான விதத்தில் தாய்மார்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக ஜெபிக்க ஃபாதர், அவன் மனம் மாறணும், அவன் கோவப்படுறான், அவன் இந்த கோர்ஸ் பிடிக்கலைங்கிறான், இந்த கல்லூரி பிடிக்கலைங்கிறான், இந்த நர்சிங் பிடிக்கலைங்குது, அல்லது இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பிடிக்கலைங்குது, ஏதோ எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டு கூட இன்றைக்கு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க என்று பலதரப்பட்ட விதத்தில் பெற்றோர்கள் புலம்பி தவிப்பதை நாம் கண்ணார பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்பிக்கையோடு அகஸ்தினார் மனம் மாறினார் அல்லவா? கண்டிப்பாக விரைவில் மகனோ மகளோ மனம் மாறுவார்கள், நல்ல முறையில் படிப்பார்கள், அல்லது அதற்கு மாற்றாக வேறு ஏதாவது அவர்களுக்கு பிடித்தமான கோர்ஸ் எடுத்து படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்லவர்களோடு பழகணும், நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோருக்கு நற்பேர் வாங்கி தர வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஜெபம் ஒருபோதும் தோற்று போகாது என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரர்களே, என்று மோனிகா அம்மா 14 ஆண்டுகள் புனித அகஸ்தினாருக்காக ஜெபித்ததால் இன்று அந்த தாய் போற்றப்படுகிறார், அந்த தாய் மகிமைக்குள்ளாக்கப்படுகிறார், அந்த தாய் வணக்கத்துக்குரியவராக இருக்கின்றார். நம்மை பெற்றெடுத்த தாய் வணக்கத்துக்குரியவராக, புனிதையாக அல்லது போற்றுதலுக்குரிய தாயாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம், நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வோம், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம். புனிதமான வாழ்வு இதோ நம்மை இன்னும் பரிசுத்தவான்களாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு புனித மோனிகா அம்மாவுடைய திருவிழா ஒரு கைம்பெண்ணாக இருந்தாலும் கிறிஸ்தவ, அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவ முறைப்படி தன்னுடைய கணவனையும் மாமியாரையும் மகனையும் ஆண்டவருக்குள் அழைத்து வந்தார், ஜெபித்தார். ஜெபத்துடைய வல்லமை ஒருபோதும் தோற்று போகாது. ஏதோ அவர் எல்லா நேரங்களிலும் வெற்றியே கொள்ளும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மோனிகா அம்முடைய ஜெபத்தை கேட்டு பாவியாக இருந்த, தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய மகன் அகஸ்தினாருக்கு நீ மனமாற்றத்தை கொடுத்தீர். இந்த திருச்சபையின் தந்தை எத்தனையோ புத்தகங்களை, அதுவும் ஆதி பாவத்தை பற்றி அருமையான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லுநராக திருச்சபைக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அன்றாட வாழ்க்கையில நாங்களும் பாவியாக பலவீனத்தோடு குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் மனமாறி புனித அகஸ்தினாரைப் போல புனிதமான, உண்மையான, நேர்மையான, கண்ணியம், கட்டுப்பாடு, கற்புள்ள வாழ்க்கை வாழ கிருபை தரும்படி இன்று யாரெல்லாம் புனித மோனிகாவுடைய பெயர் வைத்திருக்கின்றார்களோ அத்தனை மோனிகாமார்களையும் அத்தனை மோனிகாவையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி, கிருபையால் வல்லமையால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.